5வது நம்ம பார்க்க போறது ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல காட்டப்பட்ட ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு பபிள் கம்ம மென்னு துப்பன மாதிரி தான் அவரோட உருவமே இருந்திருக்கும். இந்த யூனிவர்ஸ்ல உயிர்கள் உருவாக காரணமா அமைஞ்சதே இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஆம்னிவர்ஸ் சீரிஸோட கடைசி எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. இந்த ஸ்கர்ட் யாரோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெனம் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ரெஃபரன்ஸ் தான். அதாவது இது ஒரு மார்வல் ரெஃபரன்ஸ் தான். வெனமும் ஸ்கர்டும் வந்து வேற வேற கிடையாது. 2 பேருக்குமே நிறைய ஒற்றுமைகள் உங்களால பார்க்க முடியும். அதாவது 2 பேருமே ஒரு ஹோஸ்ட் இல்லாம அவங்களால செயல்படவே முடியாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹோஸ்ட் இல்ல அப்படின்னா இவங்க வந்து வேஸ்ட் தான். அது மட்டும் இல்லாம அந்த ஹோஸ்டோட டிஎன்ஏவை வச்சுதான் இவங்களால வந்து அந்த பவர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூடவே இவங்களோட பேர்ல கூட ஒரு ஒற்றுமை இருக்குங்க. வெனம வந்து நம்ம சிம்பயாட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதே மாதிரி ஸ்கர்ட பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைம்பயாட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ சந்தேகமே வேண்டாம், 2 பேருமே ஒண்ணுதான். அதாவது நம்ம வெனமோட ஒரு ரெஃபரன்ஸா தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கர்டையே கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது.